கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனங்களே, இந்த அருமையான 30வது நாளில் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அருமையான கட்டுகளை உடைக்கும் வல்லமையான இந்த ஜெபத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் இந்த வல்லமையான ஜெபம், நெடுநாள் போராட்டங்கள், நெடுநாள் கட்டுகளை உடைக்கும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை விளங்கும் இந்த ஜெபத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தமிழ் ஜனங்களே, தமிழ் அறிந்த தேவ ஜனம் எங்கே இருந்தாலும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க, ஆவியின் ஆழத்திற்கு செல்ல தேவன் கொடுத்த அருமையான சேனல் தான் ப்ரேயர் டைம் சேனல். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எங்கே இருந்தாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. ஆவியானவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆவியானவருடைய மகிமையில் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க. அந்த அபிஷேகத்தின் உயர்வு, அந்த அபிஷேகத்தின் ரேஷியோவில் கர்த்தர் உங்களை மேலும் மேலும் பெருக பண்ணுவாராக. இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 30வது நாள் கொண்டு வந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? தேவ ஜனங்களே, குறைந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம கூடுகிறோம். நம்ம எல்லாரும் இருதயத்தோடு இருதயம் இணைந்து நம்ம எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? தேவ ஜனங்களே, ஒரு தென்னை மரத்தை பாருங்கள், அதில் உள்ள இலைகளை பாருங்கள். அந்த இலைகளில் ஒவ்வொன்றும் பிரோஜனமாக இருக்கிறது. அந்த இலைகளில் இருந்து ஈக்கள் எடுக்கப்படுகிறது. அதையெல்லாம் இணைந்து பின்னினால் ஒரு ஓலை வீடினுடைய கூரை ரெடி ஆகிவிடுகிறது. நம்ம எல்லாம் இணைந்தால் நம்மளை கொண்டு சிலதை கர்த்தர் செய்து விடுவார். அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக உங்களை எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால் நம்ம இணையும் பொழுது ஒரு தென்னை ஓலை இணைந்தால் என்ன நடக்கிறது? ஒரு ஓலை வீடினுடைய கூரை உருவாகிறது போல சிலர் அந்த வீட்டுக்குள்ள அடைக்கலத்தில் வந்து மழை பெய்தாலும் போராட்டம் வந்தாலும் காற்றில் இருந்து பாதுகாக்கிறது போல ஒரு ஷெல்டர் உருவாகிறது போல தேவ ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி இணைந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தென்னை மரத்தின் ஓலையாக இல்லை, ஒரு வீட்டின் கூரையாக மாறுவீங்க. இணைகிறதுனுடைய பலன் அதுதான். உன் குடும்பத்தை சுத்திகரிக்க, உன் தொழிலை சுத்திகரிக்க, உன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் சில சுத்தத்தை உருவாக்க நம்மளை தான் இணைச்சிருக்கிறாரு. நம்ம குடும்பத்தின் எதிர்காலம் படித்தவர்களின் கையில் அல்ல. படித்தவர்களை கீழத்தள்ளும் அந்தகாரங்கள் உண்டு, படைபலம் உள்ளவர்களை கீழத்தள்ளும் அந்தகாரங்கள் உண்டு, சௌந்தரியவான்களை கீழத்தள்ளும் அந்தகாரங்கள் உண்டு, அழகானவர்களை கீழத்தள்ளும் அந்தகாரங்கள் உண்டு, டேலண்ட் படைத்தவங்களை கீழத்தள்ளும் அந்தகார ஆவிகள் உண்டு. ஆனா இந்த எதிர்காலத்தை ஜெபிக்கிறவனை நம்பி கர்த்தர் வைத்திருக்கிறார். துதிக்கிற தேவ ஜனத்தை நம்பி தான் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறாரு, துதிக்கிற நீ, ஜெப நேரத்தில் இணைந்து ஜெபிக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை தான் அழைத்திருக்கிறார். உங்களை நம்பி தான் உங்க குடும்பத்தின் எதிர்காலமே இருக்குதுன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா ஜெபிக்கிறவங்களை நம்பி தான் கர்த்தர் காய்களை நவுட்டுகிறார், கர்த்தர் காயின்ஸை நவுட்டுகிறார். இன்னைக்கு இந்த அபிஷேக சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் தூரமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர்கள் கைகளை பிடித்து வெளியே தூக்குகிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். அல்லேலூயா. அக்னியில் இருந்து வெளியே வருகிறீர்கள், உபத்திரவத்தின் குகையிலிருந்து வெளியே வருகிறீர்கள். இந்த 1 மாத கால அளவும் இந்த 100 நாள் ஜெபத்தை செய்ய வைத்த ஆவியானவர் மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் ரொம்ப நல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று யோபு சொல்லுகிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாத தேவ ஜனமே. யோபு 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அருமையான யோபு பக்தன் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஓ, உபத்திரவத்தின் ஆழத்தில் சென்ற யோபு, கண்ணீரின் ஆழத்தில் சென்ற யோபு, ஓ குடும்பத்தில் பிரிவினையின் ஆழத்தில் சென்ற யோபு, அல்லேலூயா, பிள்ளைகளை இழந்த யோபு, வேதனையின் உச்சக்கட்டத்தை அனுபவித்த யோபு சொல்லுகிறாரு, இனிவேனா அனுபவிக்கக்கூடிய ஒரு வியாதி இல்லை, ஒரு போராட்டம் இல்லை, ஒரு அழிவு இல்லை, ஒரு நிந்தனை இல்லை, ஒரு அவமானம் இல்லை. என் மனைவி என்ன தெருவில் கிடக்கிற பிச்சைக்காரனை போல ஏசுகிறாள். எனக்கு எதிராக இருக்கிறதற்கு ஒருவர் கூட இல்லை, எல்லாரும் எதிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை யோபுக்கு உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்துகிறார். அவர் ஆண்டவரிடத்தில் சரணடைந்து சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவ பிள்ளையே,
உபத்திரவத்தின் ஆழத்தில் இருக்கிறாயா? கண்ணீரின் ஆழத்தில் இருக்கிறாயா? வேதனையின் ஆழத்தில் இருக்கிறாயா? உங்களை பார்த்துதான் ஆவியானவர் பேசுகிறார். அவர் செய்ய நினைத்ததை தடைப்படாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். யோபு சொல்லுகிறது போல எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவன் செய்ய நினைத்ததை தடை பண்ண முடியாது? யோபுக்கு ஒரு வேதனையின் காலம் இருந்தது, ஒரு சோதனையின் காலம் இருந்தது. ஆனால் தேவன் சமூகத்தில் விட்டு கொடுத்து தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது ஒரு சாதனையின் நாட்கள் வந்தது. அவனுக்கு இரட்டத்தனையான கிருபை வந்தது. யாரெல்லாம் அவனை வெறுத்தாங்களோ ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாம் தேடி திரும்பி வரதுக்கு தேவன் உதவி செய்தாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, இது யோபுவின் காலம் போல என்னுடைய திரும்பி எழும்புற நேரம். This is the time of my restoration. கர்த்தர் என்ன இழந்ததுல இருந்து திரும்பி வெளியே கொண்டு வருகிறார்னு எத்தனை பேர் விசுவாச அறிக்கை எடுக்கிறீங்க? தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் அநேகரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். This is the time of your restoration. கர்த்தர் உன்னை திரும்பி எழுப்புகிற காலம், திரும்பி எழுப்புகிற நேரம். கர்த்தர் இந்த 30 நாளும் நம்மளை அனலாக்கி இருக்கிறார், அக்னி ஆக்கி இருக்கிறார். ஆவியின் ஆழத்துல வந்திருக்கிறோம். ஒரு கரையிலிருந்து நீந்த ஆரம்பித்த நம்ம கொஞ்சம் பாகம் முடித்து விட்டோம். இன்னும் ஆழத்தில் ஆண்டவர் கொண்டு செல்வாரு. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, 50 நாள் 60 நாள் போகும் பொழுது தேவனுடைய பயங்கர பிரசனம் இருக்கும். அதனால ஆயத்தப்படுங்க. தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை எழும்பி கொண்டு போவாரு. சிலரெல்லாம் ஊழியத்தில் வெளியே வருவீங்க, சிலரெல்லாம் அபிஷேகத்தில் வெளியே வருவீங்க, சிலரெல்லாம் கட்டுகள் உடைந்து பிசினஸ்ல வெளியே வருவீங்கன்னு ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். எத்தனை பேர் எழுப்புதலுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவ ஜனமே, இந்த 100 நாள் தான் உங்களை வெளியே கொண்டு வந்தது நான் சொல்லவே மாட்டேன். கர்த்தர் ஒரு சின்ன திட்டத்தை கொடுத்தாரு. தேவ ஜனமே, 7 நாள் அவங்க சுத்தினதுனால எரிகோ உடைஞ்சிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். 7வது நாள் 7 தடவை சுத்தினதுனால எரிகோ உடைந்ததுன்னு அடியன் ஒரு நாளும் சொல்ல போறதில்ல. ஆனா அவர்கள் 7 தடவை சுத்தினதுனால தான் உடைஞ்சிச்சு. 7வது தடவை, 7வது நாள் 7 தடவை சுத்தினதுனால உடைஞ்சிச்சுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதுதான் நடந்துச்சு. அவங்க அதை செய்யும் பொழுதுதான் அது உடைந்தது. ஆனா அதற்கு பின்பாக ஒரு தேவ ஆலோசனை இருந்தது. தேவன் மட்டும் நீ 7 தடவை சுத்துன்னு சொல்லலனா அவங்க 7000 தடவை சுத்தினாலும் அது உடையாது. 7வது நாள் 7 தடவை சுத்துன்னு சொன்ன ஆண்டவர் 7வது நாள் 8 தடவை சுத்துன்னு சொல்லி இருந்தார்னா அவர்கள் 7 தடவை சுத்தி இருந்தும் அது நடந்திருக்காது. இதற்கு பின்பாக இருக்கிறது தேவனுடைய ஆலோசனை. அநேகர் யோசிப்பாங்க, 100 நாள் ஜெபித்தாதான் விடுதலையா, 100 நாள் ஜெபத்தில் கலந்து கொண்டாதான் விடுதலையா? தேவ பிள்ளையே, இது தேவனுடைய ஒரு சின்ன திட்டம். இந்த திட்டத்தை மதித்து, தேவ ஆவியானவர் கொடுக்கிற திட்டத்தை மதித்து தான் நீங்க வந்திருக்கிறீங்களே தவிர 100 நாள் ஜெபத்தில் ஒண்ணுமே கிடையாது. 100 நாள் ஜெபிக்க வைக்கிறது ஆவியானவர். இந்த 100 நாள்ல என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் உங்க உள்ளான மனுஷனை அக்னி பட்டயமா மாத்துகிறார். அந்த அக்னி பட்டயமாக நீங்க மாறும் பொழுது நெடுநாள் சங்கிலிகளை நீங்க உடைக்கிறீங்க. அந்த பட்டயம் அந்த சங்கிலியை துண்டாக மாத்துகிறது. இதுதான் நடக்குதே தவிர 100 நாள் ஜெபம் பெருசு கிடையாது. 100 நாள் ஜெபத்தை பண்ண சொன்ன ஆண்டவர் பெரியவர். அதனால ஒரு நாளும் தப்பா நினைக்காதீங்க. கர்த்தர் சில நேரம் சில ஆலோசனைகளை தருவார். அதனால தான் நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம், ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன், தீர்க்க தரிசன செயல்பாடு. சில நேரம் சில கட்டுகள் 100 நாள் ஜெபத்தில் உடையும். இல்லை என்றால் 1000 நாள் ஜெபத்தை போடுங்கள். 3 வருஷம் ஜெபியுங்கள். 40 வருஷம் அந்த ஜனங்கள் அலைந்தார்களே, காடும் வனாந்தரம் சென்றார்களே, அவர்கள் 40 வருஷம் அலைந்ததுக்கு ஒரு 4 வருஷம் ஜெபித்திருக்கலாமே தேவ ஜனமே, ஒரு 4 வருஷம் கீழ்ப்படிந்திருக்கலாமே தேவ ஜனமே. நம்ம நாட்கள் வீணாக போறதை காட்டிலும் 30 வருஷம் 20 வருஷம் வீணாகிறதை காட்டிலும் தேவ சமூகத்தில் போய் சென்று தேவனே கதி என்று கடந்து தேவனே எனக்காக இறங்கும் என்று மோசையை போல தேவ சமூகத்தில் கடப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிலைமையை மாற்றுவார். அதனால் தான் ஆவியானவர் உணர்த்துகிறார், நீ 20 வருஷம் வேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஜெபிக்கலாமே, நீ 40 வருஷம் வேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 4 வருஷம் உண்மையா வாழலாமே. பிறரை பார்க்காம, பிறர் என்ன குறை சொன்னாலும் என்னவும் சொல்லிட்டு போட்டோம், என் ஆண்டவருக்காக நான் உண்மையா இருப்பேன், கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை அநேகத்துல அதிபதி ஆக்குவேன்னு என் அப்பா சொல்லி இருக்கிறாரு. நான் 40 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு, நான் 20 வருஷம் வேதனையில கிடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் நான் பரிசுத்தமா வாழ்ந்து பார்க்கட்டும், நான் ஜபத்தில் இருக்கட்டும், நான் உபவாசத்தில் இருக்கட்டும், நான் ஆவியானவரோட உறவாடட்டும்னு ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கும் பொழுது அந்த 2 வருஷம் அக்னி வருடங்களாக மாறுகிறது, உண்மையின் வருடங்களாக மாறுகிறது. ஆவியானவர் உங்களோட உறவாட ஆரம்பிப்பாரு. 2 வருஷம் உண்மையா வாழணும்னு நினைச்ச நீங்க அந்த 2 வருஷத்துல கர்த்தர் உண்மையான சில ரகசியங்களை கற்றுக் கொடுத்து மீதி உள்ள 20 வருஷமும் உங்களை உண்மையாகவே வாழ வைப்பாரு. ஆசீர்வாதங்களுக்குள்ள கொண்டு போவாரு. ஆசீர்வாதம் என்பது தேவ திட்டத்தின் ஆசீர்வாதம், தேவ மையத்தின் ஆசீர்வாதம்.
ஆசீர்வாதம். தேவன் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுகிறாரோ அதற்குள்ளதுதான் ஆசீர்வாதம். ஒரு உலக ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசுகிறேன், நீங்கள் தவறா நினைக்க வேண்டாம். ஆவிக்குரியவனுக்கு ஆசீர்வாதம் தேவை. தேவ ஜனமே, நீ அநேக ஊழியங்களை செய்கிறதற்கு உனக்கு வருமானம் வேண்டும். நீ ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிறதற்கு, உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதற்கு, ஊழியங்களை செய்கிறதற்கு வருமானம் உனக்கு தேவை. ஒரு வல்லமையான தேவ மனுஷன் சொன்னாரு, prayer moves heaven, money moves earth. ஆமென். இந்த தேசத்துல நீ சலதை செய்யணும்னா உனக்கு தேவன் சலதை திறப்பாரு. ஆனா உன் கையில சலதை தர்றதுக்கு முன்னாடி, உலக ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை புடமிடுகிறார். உன் கையில சலதை கொடுக்கும் பொழுது, உன்னை அநேகத்துக்கு அதிபதி ஆக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை கொஞ்சத்துல உண்மையாக இருக்க சொல்லுகிறாரு. அதனால தேவன் உனக்கு முன்குறிச்சதை தரப்போறாரு. தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணினதை உன் கண்ணை காண வைக்க போறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க தேவச்சனமே? இந்த 100 நாள் ஜபத்துல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் உங்க மூலமா நினைச்சதை செய்வாரு. அதனால நீங்க சொல்ல போறீங்க, நான் நெடுநாள் வீணாக்க போறதில்லை, நான் ஆயத்தப்படுகிறேன். நான் 20 வருஷம் கட்டப்பட்டு இருக்கிறதை காட்டிலும் ஒரு 2 வருஷம் ஜெபித்து வெளியே வருகிறது நலம். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, நீ ஆயுஷ் நாள் ஃபுல்லா கட்டப்பட்டு இருக்கிறதை காட்டிலும் ஒரு 100 நாள் ஜபத்துல உனக்கு ஒரு கட்டு உடையும் என்றால், உன்னை நெடுநாள கட்டி வைத்திருக்கிற அந்த போராட்டம், அந்த மனநிலை மாறும் என்றால், நீ ஏன் இதுல கலந்து கொள்ள கூடாது? தைரியமாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தான் இந்த ஜபத்தை ஆயத்தப்படுத்தினார். அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்வோம், வெற்றியை காண்போம். யோபுவை போல சொல்லுவோம், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆயத்தமா இருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை துதியின் அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறாரு. ஒரு பலத்த ஆயுதம் நமக்கு தந்திருக்கிறாரு, அதுதான் துதி என்ற ஆயுதம். எத்தனை பேர் துதிக்க போறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தெய்வன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவன் யார்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என் தேவரீர் நீர் செய்ய நினைத்தது அது நிறைவேறும், அதை தடுக்க யாராலும் முடியாதுன்னு இந்த விசுவாசத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்க. கர்த்தருடைய மகிமையான அபிஷேகம் உங்க மேல இறங்க போது எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிப்போமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்கொப்பான தெய்வம் யார்? ஒருக்கா கூட, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர் தேவனே உமக்கொப்பான தெய்வம். நீ செய்ய நினைச்சது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் வல்லவர். ஓ தேவனே, தரிசனவர் தந்தது நீதானாப்பா. எங்களை நடத்த வல்லமை உள்ளவர். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றுமே ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர் தானே. ஓ தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்னை அழைத்தவர் நீர் தானப்பா. அதனால எந்த சவாலையும் நான் ஜெயிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம், தேவரீர் நீர் சகலமும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சதை யாராலையும் தடுக்க முடியாத தேவ ஜனமே, அவருக்கு ஒப்பான தெய்வம் யார்? ஆமென். தேவரீர் நீர் சகலமும். ஓ
ரபாவா ஷகத ரபா சந்தல ரபா. ஓ, நம்மளை தரிசனம் குடித்து அழைத்தவர், தாயின் கருவில் அழைத்த தேவன், உன்னதமான தேவன். சொல்லுவோமா, தரிசனம் தந்தவர் நீரே, தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றுமே ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்திருக்கிறோம்னா, இந்த அபிஷேக வாழ்க்கையில வந்திருக்கிறோம்னா, அது அந்த ஆண்டவருடைய கிரியை. God has done great things. அவர் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தரிசனத்தை தந்தவரே, என்ன கைவிடுவீரா, என்ன வெட்கப்படுத்தவா அழைத்தீரு? இல்லை, இந்த போராட்டத்திலிருந்து நான் வெளியே வருவேன், இந்த உபத்திரத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார்னு ஆராதித்து பாருங்கள், ஆராதித்து பாருங்கள். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் ரபா ஷகத ரபா அல்பராத ரபா சந்தல ரபலகட ரௌசியந்தல ரபா. அவருக்கு ஒப்பானவர் யார்? தேவச்சனமே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவருமே. அவன் தடைகளை உடைப்பவர், தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். சொல்லுவோம், கடலையும் ஆற்றையும். எந்த பிரச்சனை வந்தால் என் தேவன் என் கூட இருந்து என் கையை பிடித்து என்னை வெளியே கொண்டு வருவா. தேவரீர் நீர் சகலமும், அவர் சகலமும் செய்ய வல்லமை உள்ள தேவச்சனமே. அவர் வல்லமை உள்ளவர், அவருக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கவலைகளை கண்டு கொண்டிருக்கிறார், உங்க வேதனைகளை அறிந்திருக்கிறார். பயப்படாதீங்க, அவர் வெளியே கொண்டு வருகிறார். உங்களை உபத்திரத்தின் கபியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். 30 நாட்கள் அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார். உங்களை விட்டு கொடுங்க தேவச்சனமே. அவருக்கு ஒப்பானவர் யார்? தேவனோடு இருந்த மோசே 40 நாள் தேவனோடு இருக்கும் பொழுது அவர் முகரூபம் மாறினது, அவருடைய முகத்திலிருந்து வெளிச்சம் வந்தது. 30 நாள் தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, உனக்குள் இருந்து வெளிச்சம் வெளிப்படும், அபிஷேகம் வெளிப்படும். பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடி, ஒரு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடி, ஒரு உலக ரீதியான வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி, சில ஆசீர்வாதங்கள் வெளிப்படுறதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்படுகிறது, ஆவிக்குரிய பிரசனம் வெளிப்படுகிறது. உன் மேல பிரசனம் இறங்குதுன்னா, கர்த்தர் உன்னை நிரப்புகிறார்னா, அதற்கு அர்த்தம் சிலது நடக்க போகுது, சில மாற்றங்களை தேவன் செய்ய போறாரு. சகலமும் விசுவாசத்தோடு ஆராதிப்போமா தேவச்சனமே. தேவனே, நீங்க கூடி வந்தது வீணாக போவாது தேவச்சனமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. எத்தனை பேர் சொல்றீங்க? துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஒரு கூட சொல்லல. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஆமென். யெகோவா தேவனையே. எங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை உயர்த்த வந்திருக்கிறோம். ஒரு பிரயர் டைம் குடும்பத்தாராக இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், சேர்ந்து சொல்வோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட
செலுத்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். அந்த தூயவரே சுவையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவச்சனமே, நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், அப்பாவை உயர்த்த வந்திருக்கிறேன், என் விளக்கை ஏற்றுகிறவரை உயர்த்துகிறேன். தரிசனத்தில் பார்க்கிறேன், சில விளக்குகள் ஏற்றப்படுகிறது, சிலருடைய வெளிச்சம் வெளியே வருகிறதை நான் பார்க்கிறேன். சிலர் எல்லாம் அபிஷேகம் பெற்றாங்கன்னு சாட்சி எழுதுகிறாங்க. தேவச்சனமே, உனக்கும் தருகிறார், உனக்குள்ளே வெளிச்சம் வருகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். பெற்றுக்கொள்ளுற அபிஷேகத்தை. ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கட்டுகள் உடைவதாக, சத்துருவின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் ஸ்டாப் ஆவதாக. கட்டுகள் உடையட்டும், விடுதலை இறங்கட்டும், வியாதியின் கட்டுகள் உடைவதாக, சாப கட்டுகள் உடையட்டும். அபிஷேகத்தில் எழும்ப முடியாத கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். சிலரை எல்லாம் கட்டுகள் உடைத்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை கைகளை பிடித்து தூக்குகிறார். எலும்புகள் எலும்புகள் சோத்திரம் பண்ண பண்ண துதிக்க துதிக்க கர்த்தர் எலும்ப பண்ணுகிறார். பலிகளை செலுத்தவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, ஓ பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம். ஒரு மறுரூபம் உண்டாகுது, வேற ரூபத்தை தருகிறார். பழைய ரூபம் மாறுது, அந்த எரிச்சல் கோபம் மாறுது, கல்லான இதயம் மாறுது, ஒரு சதையான இருதயம் வந்து கொண்டு இருக்கு. தேவச்சனமே, இனிமே நீங்க பேசும்போது இயேசு பேசுவார், நீங்க பார்க்கும்போது இயேசு பார்ப்பார். உள்ள இருக்கிறது இயேசு. இயேசு உங்க மூலமா செயல்பட போறாரு. அபிஷேகம் உள்ள வருது. ஓ, உங்க அபிஷேகம், கர்த்தர் உங்களுக்கு தருண அபிஷேகம் உங்களுக்குள்ள வருது. இனிமே அது வில்லிசூனியம் தாக்காது. அது உங்களை தாக்க வரும் பொழுது உங்களுக்குள்ள கிறிஸ்து இருப்பார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உள்ளத்தினாலத்திலிருந்து சொல்லுவோமா? தேவச்சனமே, ஒரு அபிஷேகம் பலமா ஊற்றப்படுகிறது. நன்மை செய்தவருக்கு உள்ளத்தினாலத்திலிருந்து நன்றிகளை செலுத்துங்களேன். உங்களை எத்தனை நாள் நடத்தி வந்தாரு அந்த நல்ல தகப்பன், எவ்வளவு அருமையா தூக்கி கொண்டு வந்தாரு. எவ்வளவு பாதைகள்ல, கண்ணீரின் பாதைகள்ல, கஷ்டத்தின் பாதைகள்ல தூக்கி வந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? உற்சாகமாய் விதைக்கிறோமே எங்கள் காணிக்கையை உங்கள் கரங்களிலே. உற்சாகமாய் எல்லா ஜனமும் சேர்ந்து சொல்லுங்க, ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், ஆமென், ஆமென். ஓ, சில பலவீனங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர். ஓ, சிலருக்காக தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். நான் பார்க்கிறேன், ஆண்டவர் சிலருடைய ஆவியை அக்னியா மாற்றுகிறார். சிலர் எல்லாம் அக்னியா மாறுகிறீங்க. ஆவியில் அனல் உண்டாகுது, புதிய பாசைகள் உண்டாகுது, புதிய கிருபை உண்டாகுது, கட்டு உடையுது, இருளின் ஆவிகள் எரியுது, விழிசூனிய வல்லமைகளை எரிக்கிறார். கர்த்தர் அனல் பற்ற வைக்கிறார், அக்னியா மாற்றுகிறார். நல்ல ஆராதிங்க தேவச்சனமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா துதிக்கான மகிமையை ஆண்டவருக்கு செலுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். முழு மனதோடு செலுத்துவோமே. துதிக்கான மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண சம்பூர்ணமா நடத்துவார், சம்பூர்ணமாய் நடக்கும். அந்த திருமணம் நடக்கும், அந்த போராட்டம் மாறும். கர்த்தர் மாற்றங்களை தருகிறார். திருமண தடைகளை உண்டாக்குகிற அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் தேவன் நேரம் வந்திருக்கபடியால் வெளியேறுவதாக. இருளின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா.
அம்மன் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், கட்டுகள் எல்லாம் கலந்து விழுந்து கொண்டிருக்கிறது. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், சேனலோடு இணைந்து துதித்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீ 100 நாள் ஜெபத்துல வந்திருக்கிற. கர்த்தர் உன் கட்டுகளை ரிலீஸ் பண்ணுகிறாரு. உன் ஆவில ஜெபிக்கக்கூடிய விடுதலை வருகிறது, துதிக்கக்கூடிய விடுதலை வருகிறது. அபிஷேகத்தின் மேன்மையை கண்டு கொண்டிருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன், செகண்ட் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். முதலாவது கர்த்தர் உன்னை ஆவியில தான் தொடுவாரு, இரண்டாவது தான் பூமிக்குரிய காரியங்கள் நடக்கும். அதனால ஆவியில பலப்பட கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தருடைய கரம் உன்னை அழைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். தேவச்சனமே வாருங்க, கர்த்தருடைய ஆவியினால் நிரம்புங்க. வனாந்தரம் வயல்வெளியாக மாறும், பாலைவனம் செழிப்பாக மாறும், நீரோடையாய் மாறும், நீரோடையாய் மாறும். ஹல்லேலூயா. லிகாதரபா சந்தலரபா அல்பராதரபா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது நீரோடை உண்டாகும், நீரோடை உண்டாகும். வறண்டது மாறும், வறண்டது மாறும். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல 70 ஆண்டுகள் ஒரு ஊழியம் நடந்தது. ஆத்துமாக்கள் வரவே இல்லை. தடைகள், போராட்டம். ஏனென்று பார்த்தால் அதை நடத்தி வந்த ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்படாமல் உலக சிற்றின்பங்களுக்கும் அநேக பாவங்களுக்கும் ஈடுபட்டார்கள். ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு சிறுவன் அந்த கிராமத்தில் சென்றார். அந்த கிராமமே அசைக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், ஆவியினால் நிரம்பினா ஆமென், போராட்டங்கள் மாறும், நெடுநாள் தடைகள் மாறும். ஹல்லேலூயா. வறண்டது செழிப்பாய் மாறும். தேவ ஜனமே, எதெல்லாம் வறண்டது போல இருக்குதோ ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. நம்மளுடைய பேரின்பமே நம்ம ஆண்டவர் தான். தேவ ஜனமே, நீ புரிந்து கொள்ளணும், உண்மையான ஆசீர்வாதமே நம்மளை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு. அதனால எனக்கு ஒன்றும் கிடைக்கல நீ சோர்ந்து போவாத. உனக்கு கிடைத்த ஆண்டவரோடு உறவாடு, அவரோடு பேசு. குடும்ப தேவைகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கஷ்டம் இருக்கும். God will make a way out. ஒரு வே அவுட் வைத்திருக்கிறார். நீங்க தப்பி செல்ல வேண்டும் என்று ஒரு கதவை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் உங்க பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபை வெளிப்படுறதுக்கு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? சம்பூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாரு. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா. ராபா ஷதா ராபா பாபா. அப்படியே இருந்த இடங்கள்ல கண்களை மூடி அப்பாவை பார்த்து பேசுங்க. ஹல்லேலூயா. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் நடத்திடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. எத்தனை பேர் சொல்றீங்க? சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. இந்த 100 நாள் ஜபத்தில் கலந்து கொண்டு இருக்கிற தேவச்சனமே, கர்த்தர் உன்னை சம்பூர்ணமா நிரப்புவாரு. ஒன்றும் நடக்கலேன்னு மட்டும் நினைக்காத. கர்த்தர் உனக்குள்ள ஊற்றுகிற ஆவியானவர், கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிற வார்த்தை உன் நிலைமையை மாற்றும். இந்த பூமியானது வெறுமையா இருந்தது. ஓ ராபா ஷகதா ராபா. இந்த பூமி வெறுமையும் அலங்கோலமா இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். தேவன் பேசினார். முதலாவது ஆண்டவர் உண்மையில் அசைவாடுகிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுவார். பேசும் பொழுது இல்லாதது உருவாகும், சீரழிந்தது ஒழுங்காகும், கிரமமாகும். உன் வாழ்க்கையில நெடுநாளாக ஆமென் சீரழிந்து போயிருந்தது, நிர்மூலமாகி போனதெல்லாம் கர்த்தர் சிருஷ்டிக்கிற காலம் இது. The God
is going to create new in your life. கர்த்தர் உன்னை ஹalleluya புதியதாக சிருஷ்டிக்கிறார். இது சிருஷ்டிப்பின் காலம். இந்த 100 நாளும் ஆவியானவர் உங்க மேல பலமா அசைவாடுவாரு. சம்பூர்ணமா நடத்துகிற ஆவியானவரே, எங்களை நிரப்புகிற ஆவியானவர், கோடி கோடி நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. உம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும். உம்முடைய ஆவியானவர் அசைவாடினார், மாற்றங்கள் நடந்தது. ஆதியிலே ஆண்டவர் பூமியை பார்த்து பேசினார். வெறுமையாக இருந்த பூமி, உருக்களைந்த பூமி சீராக்கப்பட்டதை பார்த்தோமே. சத்ருவினால் உருக்குலைந்த அந்த பூமியின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி எல்லா காரியங்களையும் சீர்படுத்தினது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிட அழைக்கவில்லை. அந்தகாரத்தின் ஆவிகளுக்கு முடிவு வந்திருக்கிறது. நீ நெடுநாளாய் நினைத்த விடுதலை நீ நினைக்கிற வண்ணமாக வராது. ஒரே நைட்டில் உன் வீடு கட்டப்படும் நினைத்து ஏமாந்து போவாத தேவ ஜனமே, வீடு கட்டப்படுதோ இல்லையோ கர்த்தர் உன் ஆத்துமால பலனை தருவாரு. நெடுநாளா உன்னை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தின அந்தகாரத்தை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை தாராரு. இந்த அபிஷேகத்தை பற்றி பிடிப்பா என்றால், ஆவியானவரோடு இணைவா என்றால், உன்னை அவமானப்படுத்தி வெறுமையாக்கி நிந்தையாக்கின அந்தகாரங்கள் எங்கிருந்து கிரியை செய்கிறது? யார் உன்னை வேதனைப்படுத்துகிறார்? எதை நீ செய்ய வேண்டும்? எதை செய்தால் நீ முன்னேறுவே என்று ஆவியானவர் உன்னோடு பேச போகிறார். தேவ ஜனமே, உன் குடும்பத்தை வேதனைப்படுத்துகிறது பணம் இல்லாமை கிடையாது. அது அந்த அந்தகார ஆவிகள். ஆண்டவராகிய இயேசு உன்னை தான் பலப்படுத்துவார், ஆவியில் பலப்படுத்துவார். நீ ஆவியில் பலப்பட்டால் உலக காரியம் எல்லாம் தானாக நடக்கும். உலக காரியங்கள், உலக தேவைகளை எல்லாம் ஆண்டவர் ஈஸியாக செய்து விடுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். தேவ ஜனமே, நீ 7 வருஷம் ஜெபிக்கலாம், 10 வருஷம் ஜெபிக்கலாம். உன் கண்ணீருக்கு பதிலாக தான் கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுல நீ ஆவியின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிற, ஆவியினால் நிரப்பப்படுகிற வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையை மாற்றணும் நினைத்த ஆண்டவர் உங்களை நோக்கி தீர்க்க தரிசனமான வார்த்தையை அனுப்புகிறார். எல்லா தேவ ஜனமும் புரியணும், தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பாமல் உங்களை உயர்த்த முடியாது. அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை உயர்த்தவில்லை என்றால் அந்த உயர்வை சத்ரு திருடுவான். கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்க நிரப்பப்படாமல், ஆவியினால் நிரப்பப்படாமல் ஒரு விடுதலை உங்களுக்கு வந்தால் அதை சத்ரு எடுத்துக்கொண்டு போவான். ஏனால் அதை பாதுகாக்க யாருமே கிடையாது. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, ஆவியானவரே என்னோடு பேசுங்கப்பா. எல்லா தடைகளையும் தாண்டி நான் உங்க வார்த்தையை கேட்கணும். என் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த வார்த்தை போகணும். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் உங்களோடு பேச போகிறாரு. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேச போறாரு. அநேக வேதனைகளுக்குள்ளாக இருக்கிறேன், நெடுநாளா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஆமென் சில ரகசியங்களை பேச போகிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று ஒரு குட்டி சாமுவேலை போல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவ ஜனமே, ஆமென். ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும் இவனுடைய கட்டு உடையறதுக்கு சில ரகசியங்கள் தேவையா இருக்குது, சில சத்தியங்கள் தேவையா இருக்குதுன்னு அவர் உங்களை பார்த்து சில சத்தியங்களை தரும் பொழுது, எனக்கு பணம் வரலையே, எனக்கு அற்புதம் நடக்கலைன்னு சோர்ந்து போகாதீங்க. தேவ ஜனமே, காத்திருக்கிறவங்க கழுக போல பறப்பாங்கன்னு சொன்னது ஒரு மனுஷ வார்த்தை கிடையாது, ஒரு உலக வார்த்தை கிடையாது, அது ஒரு பழமொழி கிடையாது. தேவ ஜனமே, அது தேவ வாக்கு, அது அருள் வாக்கு, அது கர்த்தருடைய ஆவினால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. அதை சொன்னவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். அநேக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, காத்திருக்கிற தேவ ஜனத்திற்கு இந்த காத்திருப்பின் வசனம் தெரியாமல் போனா அவர்கள் கழுக போல எழும்புவார்கள் என்ற ரகசியம் தெரியாமல் போயிருக்கும். எல்லா தேவ ஜனத்தையும் திரும்பி பாருங்கள். தேவ ஜனங்களே, வேதத்தில் வாழ்ந்த மேகம் போலான சாட்சிகளை பாருங்கள். யோசேப்பை பாருங்கள், தானியேலை பாருங்கள். கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டது இந்த ஜீவநதி. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, ஜீவநதியை குறித்து தெரியாமல் போவாதீங்க. ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, சமாரியா ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவனிடத்துல இருந்து ஜீவநதிகள் ஓடும், ஜீவநதிகள் ஓடும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ
ஒரு காலமும் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவஜனமே, யோவான் 4:14 நாம் மறக்க முடியுமா? இந்த உலகத்தின் தாகம் நம்மளை கொல்லுகிறது. பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸை கட்டணுமே, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆகும்னு அநேகர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அநேகர் இந்த கடன் என்னை எப்படி கொண்டு போய் விட போதோ, இந்த கடனை கட்ட முடியலன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தவித்து போய் இருக்கிறாங்க. தேவ ஜனங்களே, அதெல்லாம் உங்க காயங்கள். உங்களை எழும்ப விடாம, உங்களை சோர்வுல உட்கார வைத்து துதிக்க விடாம உங்களை கீழே விழ வைக்கிற ஒரு பயங்கரமான காயம். அநேக இழப்புகள்ல இருக்கிறாங்க. கணவரை இழந்தவங்க இந்த வார்த்தைகளை கேட்குறாங்க. பிள்ளைகளை இழந்தவங்க இருக்கிறாங்க. அநேக கமெண்ட்ஸை வாசிக்கும் பொழுது என் மனசெல்லாம் உடைந்தது. தேவ ஜனமே, லிவர் பிரச்சனையில் இருக்கிறாங்க, கேன்சர் பிரச்சனையில் இருக்கிறாங்க, தாயை இழந்தவங்க இருக்கிறாங்க, தகப்பனை இழந்தவங்க இருக்கிறாங்க, கணவனை இழந்து 3 பிள்ளைகள் உள்ளவங்க இருக்கிறாங்க, கண்ணீரில் உள்ளவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என் உள்ளத்தில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்க யாராவது இருக்கிறீங்களா? காலங்கள் கடந்து போய் இருக்கலாம். தேவ ஜனமே, நீ சோதனையின் ஆழத்தில் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு கயரை போடுகிறார். அந்த கயரை மட்டும் பிடிச்சுக்க. நீ எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்துருவாரு. சோர்ந்து போவாத தேவ ஜனமே. உன் கடனை கண்டு சோர்ந்து போயிராத. வீடு கட்ட முடியலேன்னு சோர்ந்து போயிராத. படிக்க முடியலேன்னு சோர்ந்து போயிராத. நீ எந்த நிலையில இருந்தாலும் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறது, ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை அருளுகிற ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அவரோடு கனெக்ட் ஆகுங்கள். தேவ ஜனமே, நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா நீங்க புரிந்து கொள்ளணும், கர்த்தர் ஏதோ ஒரு விலையேறப்பட்ட காரியத்தை உங்களை கொண்டு தான் செய்றாரு. உங்களை கொண்டு தான் செய்றாரு. நீங்க சாதாரண டாக்டரை காட்டிலும் கடலின் ஆழத்துல போய் முத்து எடுத்துட்டு வருவாங்க. அவங்க கொண்டு வர்றது விலையேறப்பட்ட முத்து. அவர்களை காட்டிலும் தங்க சரகங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வர்ற தங்கத்தை கொண்டு வருவர்களை காட்டிலும், அந்த தங்கத்தை காட்டிலும், அந்த வைரங்களை காட்டிலும் ஒரு கிறிஸ்தவன் விலையேறப்பட்டவன். ஏனென்றால் அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மாணிக்கத்திலும் பெரியவர். அந்த கிறிஸ்துவனுடைய விலையை இழக்க வைக்கணும். எப்படியாவது கிறிஸ்துவை விட்டு இவன் வெளியே போகணும். கிறிஸ்து என்ற வைரத்தை இவன் அடுத்தவனுக்கு கொடுத்துடக்கூடாது. இவன் அவன் குடும்பத்துக்கு கொடுத்துடக்கூடாது. இவன் பிள்ளைகள் இவன்கிட்ட எழும்பி கேட்கணும், நீ ஆண்டவரை தானம்மா ஆராதிச்ச, அப்பா நீங்க ஆண்டவரை தானே ஆராதிச்சிங்க, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு உங்க பிள்ளைகள் எழும்பி உங்களை பார்த்து கேட்கணும்னு சத்துரு சில தந்திரங்கள் வைத்து இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவ ஜனமே, கடன் தீரணும்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாத. கடன் மாறணும்னு மட்டும் கேட்டனா கடன் மாறிடும். ஆனா அடுத்த போராட்டம் வரும்போது நீ என்ன செய்வ? திரும்பி ஆண்டவர்கிட்ட அற்புதத்துக்காக வந்து நிற்ப. ஆண்டவர் சொன்னாரு, நான் கொடுக்கும் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாது. தேவச்சனமே, இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, பெரிய ரகசியம் இருக்கு. அதனால தான் கேட்டேன், யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க பாடுபட்டது உண்மைதான், நீங்க பாடல இருக்கிறது உண்மைதான், நீங்க வேதனையில இருக்கிறது உண்மைதான். ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டுகிற இந்த அருமையான பாதையில வர்றதுக்கு நீங்க சோர்ந்து போக கூடாது. ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்க நல்லவங்க, இங்க நிறைய பாடுபட்டுட்டீங்க, நீங்க வேதனையில இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தரை கண்ணை மூடி நம்புகிறது தான். தேவ ஜனமே, ஒரு 10 தென்னை மரம் உயரமுள்ள ஒரு மலைகள் மத்தியில் ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது. அந்த நீர்வீழ்ச்சியில ஒரு கயரை கட்டி அந்த கயரின் மேல் நடக்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த நாட்களில், அந்த காலத்தில் அவனுடைய புகழ் தேசமெல்லாம் பரவி இருந்தது. ஏன்னா அவன் செய்கிறதை யாராலும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு மலையின் ஒரு கரையில் இருந்து மற்றொரு மலையின் ஒரு பகுதிக்கு அவன் அந்த நீர்வீழ்ச்சியின் மத்தியில் இருந்து நடந்தே வருவான். எதுல நடப்பான் என்றால் ஒரு கயரில் நடப்பான். தேவ ஜனங்களே, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஆவிக்குரிய சம்பந்தமான ஒரு காரியத்தை இதுல இருந்து ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இந்த மனிதன் இப்படி நடந்து வருவான். அவன் கீழே விழுந்தான் என்றால் ஒரு 10 தென்னை மரம் உயரத்தில்
உயரத்திற்கு, குறைந்தது ஒரு 7 தென்னை மரம் உயரத்திற்கு அவன் கீழே விழ வேண்டும். அவன் எலும்பு கூட மிஞ்சாது. அவன் ஒரு சேஃப்டி வலை கூட விரிக்காம, அவனுக்கு பிள்ளைகள் உண்டு, அவன் எதிர்காலத்தை யோசிக்காமல் அவனுக்கு கத்தர் கொடுத்த தாளந்தை அவன் பயன்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் கூப்பிட்டான். தன்னை பார்த்து கைதட்டி கொண்டிருந்த ஏராளமான ஜனங்கள் அவனுக்கு கீழாக நின்று கொண்டிருந்தார்கள். மலையினுடைய நீர்வீழ்ச்சி பயங்கர சத்தத்தோடு விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் அந்த கயரில் நின்று கொண்டு கேட்டான், யாராவது என் கூட வர விரும்புறீங்களா? யாராவது என் தோல்ல உட்கார விரும்புறீங்களான்னு கேட்கும் பொழுது கை தட்டுன அத்தனை பேர் ஒரு மௌனத்தில் இறங்கினார்கள். ஏனென்றால் அவன் சாகசம் செய்கிறதை நிறுத்திவிட்டு என் கூட பயணிக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது அவன் செஞ்ச சாகசத்திற்கு எவ்வளவு உற்சாகமாக கை தட்டினார்களோ எல்லாரும் பயந்து போனார்கள். ஏனென்றால் அவன் செய்கிற சாகசத்தை யாராலும் செய்ய முடியாது. அதனால் தான் கைகளை தட்டினார்கள். இப்பொழுது இவன் கேட்கிறத பார்க்கும் பொழுது பயந்து போனார்கள். அவன் சொன்னான், நீங்க நடக்க வேண்டாம், ஜஸ்ட் என் மேல உட்காருங்க, என் ஷோல்டர்ல உட்காருங்க, நான் உங்களை அந்த கயர்ல இங்க இருந்து நடந்து அங்க கொண்டு போய் விடுவேன்னு சொன்னாங்க. அந்த அமெரிக்கா பட்டணத்துல, அந்த அமெரிக்கால இருந்து அந்த நீர்வீழ்ச்சியில குளிக்க வந்த ஒருத்தர் கூட அவனை பார்த்து நான் வாரேன்னு சொல்லாம இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய மௌனம் நிகழும் பொழுது அந்த இடத்துல அந்த சவாலை சொன்ன அந்த சகோதரனுடைய பிள்ளை வந்து சொன்ன, அப்பா நான் வருகிறேன்னு சொன்னான். அந்த மகனை தூக்கி தன்னுடைய ஷோல்டர் மேல வைத்துட்டு அந்த 10 தென்னை மரம் உயரங்கள் உள்ள அந்த ஆழத்தின் மேல் ஒரு சின்ன கயர்ல நடக்க ஆரம்பித்தான். எல்லாரும் வேகமாக கையை தட்டினார்கள். தேவ ஜனமே, எல்லாரும் கை தட்டுறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா அந்த ஷோல்டர் மேல ஏற ஒருத்தர் கூட ஆயத்தமா இல்ல. தேவ ஜனமே, அப்பாவின் ஷோல்டர்ல ஏறனா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்குல போனாலும், நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல போனாலும் கர்த்தர் உன்னை கீழே விட மாட்டாரு. அதனாலதான் கர்த்தர் உன்னை பிள்ளையா மாத்தி இருக்கிறாரு. நீ உண்மையான தேவ பிள்ளையா இருந்தா மட்டும்தான் உன் அப்பாவை நம்ப முடியும். தேவ ஜனமே, அந்த அமெரிக்கா நீர்வீழ்ச்சி கீழே நின்று கொண்டிருந்த ஒருத்தரால கூட ஷோல்டர் மேல வர முடியல. ஏன்னா அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த சொந்த பிள்ளைக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன் தெரியுமா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அப்பா கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, என்ன கீழே விட மாட்டார்னு தெரியும். தேவ ஜனமே, நீ பாடுல இருக்கிறல, உள்ளத்தின் ஆழத்துல நீ சொல்லணும், எனக்கு இந்த பாடு வந்ததை நான் பார்க்கறத காட்டிலும் என் அப்பா இந்த பாடுல என்ன வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கத்துல வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு பெரிய திட்டத்துல வச்சிருக்கிறாரு. இதுல நான் சம்திங் ஐ ஹேவ் டு லேர்ன், ஏதோ ஒன்று நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை இந்த பாடுகளுக்கு பின்னாடி வைத்திருக்கிறாருன்னு எத்தனை தேவஜனம் புரியுறீங்க? தேவ ஜனமே, சகல சாத்தான்களும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க வாழுகிற விசுவாச வாழ்க்கை அது பரலோகமே பார்க்கத்தக்கதா இருக்கிறது. யோபுவின் வாழ்க்கையை பரலோகம் பார்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலின் வாழ்க்கையை பரலோகமே பார்த்தது. இன்னைக்கு நீங்க வாழ்கிற வாழ்க்கையை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீர்கள். அந்த அருமையான அமெரிக்கா வீழ்ச்சிக்கு மேல ஒருத்தராலையும் நடக்க முடியல. சொந்த பிள்ளை தான் நடந்தாரு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தேவ ஜனமே, நீ உன் அப்பா தூக்கிட்டு போற இடத்தை சந்தேகப்படாத, அந்த பாடுகளின் பாதையில சந்தேகப்படாத. கர்த்தர் கையில இருந்து நன்மையை வாங்கின நீ கர்த்தர் கையில இருந்து தீமையை வாங்கும் பொழுது சோர்ந்து போவாதன்னு ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழிகள் உண்டு. அந்த வழிகளை தான் கர்த்தர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறாரு. லீகாதா லாபா சந்தால ரபா அல்பராத ரபௌசியா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, கஷ்டத்துல இருக்கிறவங்க, வேதனையில இருக்கிறவங்க, உபத்திரவத்தின் ஆழத்துல இருக்கிறவங்க, பாடுல இருக்கிறவங்க, வனாந்தரத்துல இருக்கிறவங்க, தீல நடக்கிறவங்க, வேதனையில இருக்கிறவங்க, கேன்சரின் ஆழத்துல இருக்கிறீங்களா? அல்சரின் ஆழத்துல இருக்கிறீங்களா? கடனின் ஆழத்துல இருக்கிறீங்களா? கர்த்தர் சமூகத்துல கண்ணை மூடி செபிங்க. கர்த்தர் வாசலை திறந்தாலும் திறக்காட்டிய சோர்ந்து போவாதீங்க. இந்த ஜீவ நதியை பற்றி கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்க. என் வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷனை தாரும்னு அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பாரு. கர்த்தர் நிச்சயமாக பேசுவாரு. எந்த சோதனையின் ஆழத்துல இருந்தாலும் நீங்க வெளியே வர்றதுக்கு கர்த்தர் ஒரு ஜீவ நதி அனுப்புகிறார். அதுதான் பரிசுத்த ஆவி நதி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 46 4வது வசனம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். பரலோகத்தையே சந்தோஷிப்பிக்கும் ஒரு நதி, அந்த ஜீவன் நதி. தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. ஒரு நதி உண்டு, அந்த நதி உன் மேல வந்துச்சுன்னா
அந்த ஜீவ நதி உன் மேல ஊற்றப்பட்டுச்சுன்னா, தேவ ஜனமே, ஜீவ நதின்னு சொல்றது அது உன் கூடவே இருக்கும். நீ சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் உன் இருதயத்திலிருந்து ஊற்றாய் வெளியே வரும். தேவ ஜனமே, இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 500 ஆயிரங்களும் பார்க்குறீங்களே, இது தேவன் செய்த செயல். நான் உடைக்கப்பட்ட பொழுது, நான் நொறுக்கப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும் சொல்லுகிறது. தேவ ஜனமே, என் குடும்பத்தில் எனக்கு வீடுகள் நஷ்டப்பட்ட போது, எனக்கு வாகனம் நஷ்டப்பட்ட பொழுது, தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது கூட கர்த்தரை நாங்கள் விடாததுனால தான், அந்த ஜீவ ஊற்றை நாங்கள் காத்து கொண்டதுனால தான் இன்னைக்கு இங்க நின்று அநேகரை போஷிக்கத்தக்கதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதனால எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் உன்னை கொண்டோ அநேகரை போஷிப்பாரு. உன் நிலைமை இப்படி முடியாது. கர்த்தர் ஒரு திட்டத்திற்காக தான் அந்த பாடல போட்டிருக்கிறாரு. இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இரு. எப்போ நெருக்கப்பட்டால் நான் ஒடுங்கி போவதில்லைன்னு சொல்லிக்கொண்டே இரு. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போறாரு. இந்த 100 நாள் ஜெபத்துல பல ஆயிரங்களுடைய வாழ்க்கை வெளியே வருகிறது. தேவச்சனமே, இந்த ரகசியத்தை மட்டும் விட்டு விடாதே. ஆண்டவருடைய நதி என்ன செய்யும்? அந்த நதி உன் தாகத்தை தீர்க்கும். உன் உபத்திரத்தின் மத்தியில் உள்ளத்தில் இருந்து பொங்கி வரும். God will speak strength. கர்த்தர் உனக்குள் இருந்து பலமானதை பேசுவா. நீ உபத்திரத்தின் ஆழத்தில் இருக்கும்போது உனக்குள்ள ஒரு சத்தம் வருதே, தற்கொலை பண்ணாத, சோர்ந்து போகாத, பயப்படாதேன்னு வருகிறதே, அது கர்த்தரின் சத்தம். நீ சந்தேகப்பட வேண்டாம். அது உன் மனசாட்சியில் கர்த்தர் பேசுகிற சத்தம். கர்த்தர் உன் உள்ளத்தில் பேசுகிறவர் இன்னைக்கு உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நதியை குறித்து இன்னும் ஆழமா பார்க்க வேண்டும் என்றால் அருமையான வசனம் சங்கீதம் 36:9 சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கின்றோம். தேவச்சனமே, ஒரு நதி ஃபர்ஸ்ட் ஒரு ஊற்றாதான் இருக்கும். அந்த ஊற்று பெருக்கெடுக்கும் பொழுது, பல லட்ச ஊற்றுகள் வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு நதியாக மாறுகிறது. ஒரு சொட்டு தண்ணீர் சின்னதாக வெளியே வந்துச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி மண்ணை கிழித்து வெளியே வந்தது. கொஞ்ச நேரத்தில் ஒரு 20 லிட்டர் தண்ணி வெளியே வந்தது. கொஞ்ச நேரம் போகும் பொழுது ஒரு 100 லிட்டர் தண்ணி வெளியே வந்தது. ஒரு 1000 லிட்டர் வரும் பொழுது அது ஒரு கோடு போட்டு ஓட தொடங்கினது. ஒரு 10,000 லிட்டர் வரும் பொழுது அது ஒரு நதியாய் மாற ஆரம்பிக்கிறது. தேவ ஜனமே, இந்த ஊழியத்தில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையெல்லாம் உனக்குள்ள ஊற்றுகளை புறப்பட பண்ணுகிறது. ஜீவ ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று, அபிஷேகத்தின் ஊற்று, பினான்சியலை திறக்கிற ஊற்று, அபிஷேக ஊற்று, அழைப்பின் ஊற்று, கடன் பாரங்களை தூக்கி வீசுகிற ஊற்று உனக்குள்ள இருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது. தேவ ஜனமே, இந்த ஊற்றுக்கு நீ இடம் கொடுப்பனா அது நதியாய் மாறும். அது நதியா மாறுச்சுன்னா நீ பாய்ந்து செல்லுவ, அநேகருக்கு உதவியா மாறிடுவ. இன்னைக்கு நீ ஊற்றா இருக்கிற. கர்த்தர் உனக்குள்ள ஊற்று திறக்கிறாரு. கர்த்தர் ஒரு ஃபவுண்டைனை திறக்கிறாரு, ஒரு ஊற்றை திறக்கிறாரு. ஒரு ஆவியானவர் உண்டு. அவர் உன் உபத்திரத்துல உள்ளத்துல இருந்து பேசுவாரு. தேவ ஜனமே, ஒரு மீட்டிங் மாடியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரி ஆண்டு சொல்றாரு, ஒரு ரூமுக்கு போன்னு சொல்றாரு. அந்த காலேஜ் படிக்கிற சகோதரி அவளுடைய ரூமுக்கு வந்தா, அவளுடைய காலேஜில் படிக்கிற ஒரு பிள்ளை தற்கொலை பண்றதுக்கு நின்று கொண்டிருந்தா. இவள் ஓடி போய் அந்த ஜீவனை காப்பாத்தினாள். தேவ ஜனமே, நீ எங்க இருந்தாலும் உனக்குள்ள பேசுகிற ஊற்று, உன்னை காப்பாத்துகிற ஊற்று. தேவ ஜனமே, எத்தனை கோடி இருந்தாலும் உன் காரை விபத்தாகும் பொழுது உன்னை காப்பாற்ற முடியாது. உன் ஜீவன் அந்த ஆக்சிடென்ட்ல போவோம். உனக்கு எத்தனை கோடி இருந்தாலும் ஒரு முத்தின கேன்சர் வரும் பொழுது அது உன்னை கொல்லும். உனக்கு எத்தனை கோடி இருந்தாலும் இந்த மோசமான உலகத்துல உன் ஜீவனை நீ பாதுகாக்க முடியாது. மரணத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. எந்த மனுஷனாலையும் மரணத்திலிருந்து ஜெயிக்க முடியாது. ஆனா மரணத்தை ஜெயித்தவர் உன்னை பார்த்து பேசுகிறாரு. இந்த ஊற்று உனக்குள்ள இருக்குன்னா உனக்கு வர்ற ஆக்சிடென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லும், உனக்கு வர்ற வியாதியை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லும். ஆனா அந்த ஊற்று இல்லாததுனால தான் உன்னுடைய காரியங்கள் உனக்கு வெளிப்படாமல் போனது. இனியும் இந்த ஊற்றை விட்டு விடாதே. இதுதான் பரிசுத்த ஆவியின் ஊற்று. இன்னைக்கு உனக்கு கோடி கிடைக்குதோ இல்லையோ, கோடியை காட்டிலும் விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிடைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ நாள் அந்நிய பாஷை பேசிட்டு போறது உனக்கு கொடுக்கப்படவில்லை. தேவ ஜனமே, இவர் உன்னோடு 24 மணிக்கூர் இருக்கிறாரு. 24/7. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் உன் பட்சத்தில் இருந்து, எந்த மிட் நைட்ல எழும்பினாலும் உன் வலப்பக்கத்தில் இருந்து, உன் சொப்பனங்கள்ல பேசி உன் கூடவே இருக்கிற ஆவியானவரை நீ விட்டு விடாதே. இந்த ஜீவ நதி தான் சிலருடைய வாழ்க்கையை தலைகீழ மாற்றுச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த நதியை நான் அறிந்து கொள்ளணும், இந்த நதியில நான் மூழ்கணும். இதுல எல்லாரும் உடனே சாட முடியாது. தேவ ஜனமே, இதுல கணக்கால
அளவு உண்டு, இதுல இடுப்பளவு உண்டு, இதுல மூழ்கிற அளவு உண்டு, இதுல மூழ்கி நீந்துற அளவு உண்டு. தேவஜனமே, நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போராது, நீங்க ஆர்வத்தோடு தாகத்தோடு காத்திருக்கணும். இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு உடல் பயிற்சியினுடைய ஜிம்முக்கு நீங்க போகும் பொழுது உங்கள் சரீரத்தில் ஒரே நாள்ல மாற்றம் வராது. அதற்கு சில பெயின்களை தாண்டணும், சில கடின உழைப்பும் உண்டு. அதற்கு பின்புதான் உங்க சரீரம் ஒரு உருவத்துக்கு வரும். இதே போலதான் தேவச்சனமே, கடனை பத்தியே பேசிக்கொண்டு, சோர்வை பத்தியே பேசிக்கொண்டு, கஷ்டத்தை பத்தியே பேசி உன் காலத்தை வீணாக்குறதை காட்டிலும் கர்த்தரை பத்தி பேச ஆரம்பி, கர்த்தரோடு பேச ஆரம்பி. உன் நாட்கள் மாறுகிறதா இல்லையா என்று நீனே சோதித்து பார் என்று ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். இந்த ஜீவ நதியை தான் ஆண்டவர் யோவான் 4:14 சொல்லுகிறார், இதை குடிச்சா தாகம் வராதான். அப்படி என்றால் இது ஒரு உலக தண்ணியை குறித்து ஆண்டு சொல்லவில்லை. அந்த சமரியா ஸ்திரியை பாருங்களேன், அந்த ஜீவ நதியை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சந்தேகம் வந்தது. இது உலக ஆசீர்வாதத்தை பத்தி அவர் பேசுறாரா? தேவ ஜனமே, இது உலக ஆசீர்வாதத்திலும் மேலானது. இது வந்துச்சுன்னா தானா உலக ஆசீர்வாதம் தேடி வரும். நீங்க தேடி போகணும் அவசியம் இல்லை. ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, நீங்க சூரியனை நோக்கி நடந்துகிட்டே போனீங்கன்னா உங்க நிழல் பெருசாயிட்டே இருக்கும். ஏன்னா சூரியன் கிட்ட போக போக, அப்படி என்றால் யாருமே சூரியன் கிட்ட போக முடியாது. வானத்தில் ஜொலிக்கிற அந்த சூரியனை நோக்கி நீங்க ஒரு பயணத்தை ஆரம்பித்தால் உங்க பின்னாடி உள்ள நிழல் உங்களை காட்டிலும் பெருசா இருக்கும். ஆனா சூரியனை விட்டு விட்டு அந்த நிழலை பின்தொடர்ந்தால் அந்த நிழல் சின்னதாக மாறி அந்த நிழல் மறைந்து விடும். ஏனென்றால் சூரியனை விட்டு நீங்க தூரமாக போக போக சூரியன் உங்க நிழலை மறைச்சு விடும். ஹல்லேலூயா. தேவஜனமே, நீதியின் சூரியனை நோக்கி நீ வர 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 உலக ஆசீர்வாதம் ஒரு நிழலை போல பெருசாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிறீங்க? நிழலை போல என் ஆசீர்வாதம் பெருசாகும். ஆமென். அந்த கடனை தீர்க்கக்கூடிய சொல்யூஷன் எனக்கு உண்டாகும். ஆமென். நான் சூரியன் கிட்ட போக போக என் நிழல் பெருசாகிறது போல என் எல்லை பெருசாகும். என் திருமண தடை மாறி நான் உயர்வேன். என் கற்பத்தின் கனி கிடைத்து நான் உயர்வேன். நான் செய்ய போறது எல்லாம் ஒன்னே ஒன்றுதான், கர்த்தரை தரிசிக்க போகிறேன். தேவ ஜனங்களே, அருமையான தேவ மனிதர்களை இந்த ஜீவ நதி நிரப்புனது. தானியேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த கிரியைகளை பாருங்கள். இந்த ஜீவ நதி யாரெல்லாம் தொடுதோ அவங்க வாழ்க்கை மாறும். இன்னைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற அடியனை இந்த ஜீவ நதி தொட்டதுனால தான் இந்த இடத்துல இருக்கிறேன். இல்லை என்றால் ஏதோ பாவ சேற்றில் இருந்திருக்கலாம், உலகத்தில் இருந்திருக்கலாம், ஒருவேளை மரித்து கூட பேர்ந்திருக்கலாம். தேவ ஜனமே, ஒரு புகைய போல உள்ள வாழ்க்கை, ஒரு கேண்டில போல உருகி போற ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு தோன்றி நாளைக்கு மறைகிற காட்டு புல்லு போல உள்ள ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒன்ன சாதிக்கணும்னு கவலைப்படாதீங்க. நீங்க சாதிக்கணும்னு நினைச்சா அதை கர்த்தருக்காக சாதிங்க. ஏன்னா எந்த சாதனையும் உலகத்துல மட்டும்தான் பிரதிபலன் உண்டு. கர்த்தருக்காக சாதித்தீங்கன்னா பரலோகத்திலும் பிரதிபலன் உண்டு. ஆமென். அதனால ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை சாதிக்க பண்ணுவாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சாதனையாளராய் மாற்றுவாரு. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் அப்படியே நடக்கும். ஆமென். இந்த ஜீவ நதி தொட்ட ஒவ்வொரு மனிதனும் மாறப்பட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஜீவ நதி உன்னை தொடணும். ஜீவ நதி தொட்ட மனிதர்கள் வாழ்க்கை மாறினது. வேதத்துல தானியேல்னு சொல்லக்கூடிய மனிதனை இந்த ஜீவ நதி தொட்டது. தேவ ஜனமே, அம்மா அப்பாவை விட்டு சிறைபிடிக்கப்பட்டு வேற தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். வாலிப வயசுல தானியேல் படாத சித்திரவதை இல்லை, வேதனை இல்லை. எல்லாமே மாறினது. நண்பர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு வேறொரு இடத்துல அடிமையாக போகப்பட்ட அந்த தானியேலுக்கு இருந்த ஒரே சம்பத்து, ஒரே சொத்து அந்த ஆண்டவர் தான். அதனால தான் இந்த பாடல உள்ளவங்க ஆண்டவரை சொத்தா மாத்திக்கிடுவாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக தடை பண்ணும். ஏன்னா கர்த்தர் உன் சுதந்திரமா உன் சொத்தாவும் மாற அது தடை பண்ணும். அதனால தான் பண ஆசை, பொருள் ஆசை என்ற விக்கிர ஆராதனையின் வேதம் சொல்லுகிறது, அதை ஜெயித்து வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை லட்சம் இருந்தாலும் அது என் காலுக்கு கீழே நீங்க சொல்ற லெவல்ல கர்த்தர் உங்களை வாழ வைப்பாரு. அநேகருக்கு பணமும் பொருளும் தன் தலைக்கு மேல இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு அது காலின் கீழே போட்டு மிதிச்சு கர்த்தர் சொல்லுகிறத மட்டும்தான் செய்கிற தேவ பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. சோ இந்த ஜீவ நதி தானியேலை தொட்டது. அவனுடைய வாழ்க்கை மாறினது. உங்களுக்கு இயேசு தான், உங்களுக்கு தேவன் தான் சம்பத்தாக சொத்தாக இருக்கிறார்னா இந்த ஜீவ நதி உங்களை தொடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உன் வாழ்க்கை இப்படி இருக்காது. எழுதி வை. இந்த 2025 இதை நீ கேட்கலாம். இதை நீ எப்போ வேணாலும் கேட்கலாம். நீ எப்போ கேட்டாலும் எழுதி வை. என் வாழ்க்கை இப்படி இருக்காது நீ எழுது. உன்னை பார்த்து
பார்த்து பேசு. கர்த்தர் உன்னை மாத்த போகிறாரு. கர்த்தர் நீ இருக்கிற இந்த நிலைமை எப்படி இருக்குன்னு எழுதி வை. நீ இருக்கிற நிலைமையை நல்லா ஆராய்ந்து பார். நீ எந்த நிலைமையில இருக்கிறியோ இந்த நிலைமையில நீ இருக்க மாட்டேன்னு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அவன் தானியேலை தொட்ட ஜீவ நதி இன்னைக்கு உன்னை தொடப்போது. ஏன்னா இந்த நதி உன்னை தொடுறதுக்கு காரணம் நீ கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்கிற, நீ கர்த்தரையே தேடிக்கொண்டு இருக்கிற. அதனால இந்த நதி உன்னை தொடப்போது. இந்த நதி உன்னை தொட்ட உன் வாழ்க்கை மாறும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமா உன் வாழ்க்கையை மாற்ற போகிறாரு. தானியேலுடைய வாழ்க்கையில சில சம்பவங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தானியேல் 2:19 வசனம் சொல்லுகிறது, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்படினா ஜீவநதி தொட்டது. ஜீவநதி தொட்டதின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. மனுஷனால் அல்ல, மந்திரவாதியால் அல்ல, பணத்தால் அல்ல, படிப்பால் அல்ல, பட்டத்தால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. ஏதோ சின்ன ஃபேக்டரிக்கான ரகசியம் அல்ல, இது ஒரு தேசத்துக்கான ரகசியம். கர்த்தர் தேசத்துல ராஜாக்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாக சாமுவேலை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க இன்னைக்கு இந்த ஜீவ நதி தொட்டுச்சுனா உன்னை ராஜாக்களுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போவாரு. உன் பிசினஸ் ராஜாக்களுக்கு முன்னாடி போவோம். உன் குடும்பத்துல ராஜாக்களை சந்திக்கிறவர்கள் ஹல்லேலூயா எழும்புவார்கள். மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஹல்லேலூயா, தேவனை ஸ்தோத்தரித்தான். ஏனென்றால் இது படிப்போ பட்டமோ அல்ல. சில நேரம் படிப்பும் பட்டமும் செயல்பட முடியாத நேரம் வரும். உங்க குடும்பத்துல டாக்டர் படிச்ச பிள்ளைகளுக்குள்ள டைவர்ஸ் பிரச்சனை வரும். நல்லா பட்டம் படிச்சவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கும். ஏன் இந்த போராட்டம்? ஜீவ நதி குறைவா இருக்கு. தேவ ஜனமே, ஜீவ நீரோடைய உன் வீட்டுல திறந்து விடு. ஆண்டவர் சொல்லுகிறார், you want to allow the Holy Spirit to move in your house. நீ கர்த்தருடைய ஆவியானவரை உன் வாழ்க்கையில திறந்து விடணும். ஆவியானவரை திறக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆவியானவரை குறித்து நீங்க புரியணும். ஆவியானவர் என்னெல்லாம் செய்வார் நீங்க புரியணும். தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு பேரை தொட போறாரு. இந்த ஜீவ நதி உங்களை உருவாக்கும், உங்களை உருமாற்றும், உங்களை உபயோகப்படுத்தும். அதே தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். ஹல்லேலூயா. இந்த ஜீவநதி அவனை உயர்த்திட்டு, எத்தனை பேர் சொல்றீங்க உன்னை உபயோகப்படுத்தும், உன்னை உயர்த்தும், அதுக்கு முன்னாடி உன்னை உருவாக்கும். எத்தனையோ பேர் இன்னைக்கு உருவாகிற கட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்க உருவாகி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை உருக்குலைக்கிறதுக்காக உருவாக்கல, உங்களை உருவாக்குறதுக்காக தான் சிலதை உருக்குலைத்தாரு. அதை உருக்குலைந்ததை கண்டு கஷ்டப்பட வேண்டாம். சத்துரு சிலதை உருக்குலைத்திருப்பான், ஆண்டவர் அதை நன்மையா மாத்துவாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ எதெல்லாம் இழந்திருக்கிறியோ, நீ இந்த வார்த்தையை விசுவாசித்தனா உன் வாழ்க்கை இந்த ஸ்பாட்ல இருந்து, இந்த பாயிண்ட்ல இருந்து கர்த்தர் விசேஷமா மாத்துகிறாரு. எழுதி வை. அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காத. கர்த்தர் உன் வாழ்க்கையை விசேஷமா மாத்துகிறாரு. தானியேலுக்கு ஒரு உயர்வு வந்துட்டு வாசிக்கலாம். தானியேலுக்குள் சொல்லுங்க விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஜீவநதி அவனுக்குள் இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். வெளிப்பட்டது ஆவிக்குரிய விஷயம். ஆனா வந்த உயர்வு உலக ரீதியான உயர்வு. நீ ஆவில உயர்வனா உலக ரீதியான உயர்வு உன்னை தேடி வரும். அதனாலதான் உன்ட்ட ஆரம்பத்தில் ஆவியானவர் பேசினார். தேவ ஜனமே, ஒரு சூரியனை நீ ஃபாலோ பண்ணும் பொழுது நிழல் உன்னை தேடி தேடி வருவது போல நிழல் பெருசாக மாறும். நீ சூரியனுக்கு கிட்ட நடந்து பாரு. தேவ ஜனமே, உன் பின்னாடி இருக்கிற அந்த நிழல் பெரிதாக மாறுகிறதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. தேவ ஜனமே, நீங்க சூரியனை விட்டு நடந்து போய் பாருங்கள், அந்த நிழல் குறைந்து போகும். நீ தேவனோடு இருக்க இருக்க உன் ரேட்டு கூடுது. தேவ ஜனமே, 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குள்ள மதிப்பு தான், 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குள்ள மதிப்பு தான், 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்குள்ள மதிப்பு. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ படிச்சனா அந்த படிப்புக்கு ஏற்ற மதிப்பு, நீ உலகத்துல வேலை செஞ்சனா அந்த வேலைக்கு ஏற்ற மதிப்பு, ஆனா நீ ஜெபிச்சனா பரலோகத்துக்கு ஏற்ற மதிப்பு. கர்த்தர் பரலோகத்துல இருந்து உன்னை எப்படி உயர்த்தணுமோ அப்படி உயர்த்துவாரு. தானியேலை பத்தி சொல்லுகிறாரு, ஆண்டவர் அவனை அதிகாரியாக உயர்த்தினாரு. தேவ ஜனமே, கர்த்தருடைய மகிமை உன் மேல வெளிப்படணும். இந்த கடைசி நாட்கள்ல அந்த நதி உன்னை தொடணும்.
தானியேல் 5:24 25 என்ன தெரியுமா சொல்லுகிறது? அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு, அவரால்னா தேவனால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. இந்த நியாய தீர்ப்பு எழுத்தை எழுதினது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே மேனே மேனே தெக்கேல் தேக்கேல் உப்பார்சின் என்பதே. உப்பார்சின் என்பதே. தேவஜனமே, ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தை எழுதப்படுகிறது. இதை வாசிக்க யாராலையும் முடியல. இதை வாசிக்க தேவ ஆவியினால் உள்ள ஒருவனால் மட்டும்தான் முடியும். எந்த மந்திரவாதியால் முடியல. ஏன்னா எழுதுனது மந்திரவாதிகளுடைய தலைவன் அல்ல, கத்தாதி கத்தர். அவர் எழுதுனத மந்திரவாதிகளால வாசிக்க முடியல. உன்னதமான தேவனை எதுக்க எந்த மந்திரவாதியால முடியும்? தேவஜனமே, அந்த உன்னதமான தேவனை எதுக்க எந்த மந்திரவாதிகள் முடியாது. எல்லா மந்திரவாதிகளும், எல்லா டெக்னீஷியன்ஸும், எல்லா உலக காரியங்களும் சரண்டர் ஆகி ஆமென் முடியாதுன்னு சொல்லும் பொழுது, கர்த்தருடைய நதி, கர்த்தருடைய ஜீவ நதி தானியேலுக்குள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தினது. அவன் உயர்ந்து கொண்டே இருந்தான். தானியேல் 5:17 சொல்லுகிறது, அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ஆமென், உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து, ஆமென், இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். எவ்வளோ உள்ளம் உயர்ந்து இருக்கு பாருங்க. கர்த்தர் கொடுத்தது எனக்கு போதும், நீ எக்ஸ்ட்ராலாம் தர வேண்டாம். இது இந்த காலத்தில் உள்ள ஆட்களா இருக்கட்டும், அந்த பொக்கிஷத்தெல்லாம் வாங்கிடுவாங்க. ஆமென். தேவ ஜனங்கள் புரியணும், கர்த்தர் உங்களை உயர்த்தாத எந்த பணத்தையும் நீங்க வாங்கக்கூடாது. ஏன்னா அதுல அந்தகார ஆவி இருக்கும், அதுல உலக ஆவி இருக்கும், அது உங்க பரிசுத்தத்தை நாசாக்கும். அதனாலதான் தானியேல் ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரு. தானியேல் அவர் அடிமையா இருந்தாலும் கூட, நல்லா சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் கூட, நான் வெஜிடேரியன் வேண்டான்னு சொல்லி ராஜா சுகபோகமா சாப்பிடுகிற அந்த சாப்பாடை வெறுத்துட்டு அவனுக்கு தேவையானதை அந்த அரசாங்கத்தில் கேட்டு வாங்கினாரு. வசனம் சொல்லுகிறது, அதன் விளைவாக அவர் 10 மடங்கு சிறப்பாக இருந்தார். இன்னைக்கு இந்த ஜீவநதி காட்டுகிற பாதையில போனீங்கன்னா, ஹல்லேலூயா, ஒரு நாள் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. இந்த தானியேலோடு இருந்த ஜீவநதி, தானியேலை போல இன்னைக்கு உபத்திரத்தின் கெபி வந்திருக்கிறதா? கேன்சர் என்ற சிங்க கொகையில் இருக்கிறீங்களா? வேதனை என்ற சிங்க கொகையில் இருக்கிறீங்களா? கடன் என்ற சிங்க கொகையில் இருக்கிறீங்களா? இந்த ஜீவ நதியை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற பாதையில செல்லுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் இவன் சிறைபிடித்து வந்த நாட்களில் இருந்து அந்த ஆவியானவர் அவனை நடத்த ஆரம்பித்தார். அதனாலதான் அவன் ராஜாவை போல சாப்பிடாமல், உலகத்தான போல அலங்கரிக்காமல் தன்னை ஒரு தேவ பிள்ளையாக காண்பித்தான். அதிகாலையிலும் மதியமும் இரவிலும் 3 நேரமும் பலகணிகளை திறந்து ஜெபித்தான். தேவஜனமே, நீ எந்த உயர்வுல போனாலும் உன் ஜபத்தை விடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் கிட்ட இருக்கிற விசேஷம் என் பணம் கிடையாது, என் படிப்பு கிடையாது, என்னுடைய அழகு கிடையாது, எனக்குள்ள இருக்கிற அந்த விசேஷித்த ஆவி. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த விசேஷித்த நதி, எனக்குள்ள இருக்கிற அந்த விசேஷித்த ஆவிக்கு நான் இடம் கொடுக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தானியேல் சொல்லுகிறார், எனக்கு ஒண்ணு இந்த உலக சம்பத்துக்கள் ஆசீர்வாதம் வேண்டாம் ராஜாவே. கர்த்தர் என்ன ஆல்ரெடி உயர்த்தி தானே வச்சிருக்கிறாரு. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும், அவர் கொடுக்கிற சாப்பாடு போதும், அவர் கொடுக்கிற வஸ்திரம் போதும், அவர் கொடுத்த வாகனம் போதும், அவர் கொடுத்த வீடு போதும். தேவஜனமே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு அது இல்லையே, இந்த மோசமான ஸ்கூல்ல படிக்கிறேனே, நான் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, இந்த கம்பெனியில வேலையில இருக்கிறேனே, எதை குறிச்சும் கவலைப்படாத தேவஜனமே. ஏன்னா அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க. நீ இங்கிருந்து பார்க்கும் பொழுது அடுத்தவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறது போல இருக்கும், அங்கிருந்து பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கை அது நல்லா இருக்கிறது போல இருக்கும். அதனாலதான் ஆண்டு சொல்லுகிறாரு, இந்த இடையில அந்த ஓரத்துல இருக்கிறது உனக்கு என்னன்னு உண்மையா தெரியாது. பச்சை இருக்கிறதெல்லாம் புல்லு கிடையாது, சிலப்போ அது பச்சை பாம்பா இருக்கும். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறாரு, பச்சையா இருக்கிறதெல்லாம் பசுமா கிடையாது, பச்சையா இருக்கிறதெல்லாம் வயல்வெளி கிடையாது, சில நேரம் அது சோதம் கோமராவா இருக்கும். தேவஜனங்கள், பசுமையை நேசிக்கிற தேவஜனங்கள் புரிந்து கொள்ளணும், உண்மையான பசுமையை நம்ம நேசர் தான், உண்மையான சொத்தை நம்ம நேசர் தான். ஒரு நாள் ஆவியானவர் என்னை பார்த்து கேட்டாரு, மகனே, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டதே. நான் சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு ஊழியத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்கு, எவ்வளோ ஊழியங்கள் தேவைகள் இருக்குது ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறதே. ஆண்டு இடைப்பட்டாரு, அது எல்லாம் நான் தானே தடுத்து வச்சிருக்கிறேன், ஏற்ற நேரத்தில் நான் எல்லாமே ஓப்பன் பண்ணுவேன், நான் ஓப்பன் பண்ணால் தானா ஓப்பன் ஆகும்னு சொன்னாரு. தேவஜனமே, இன்னைக்கு நீங்க
கஷ்டப்படுறீங்கன்னா அது நீங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலியில பிறந்ததுனால கிடையாது. கர்த்தர் அதுல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நீங்க கஷ்டப்பட்ட படிப்புல இருந்தாலும், நீங்க சின்ன வீட்டில் இருந்தாலும், நீங்க கடன் பாரத்தில் இருந்தாலும் நன்றி செலுத்துங்க. அது உங்க அழைப்பு. அதுல இருந்து வெளியே கொண்டு வருவாரு. குழியில விழுந்தது யோசேப்பின் அழைப்பு, சிங்கக்கவியில விழுந்தது தானியேலின் அழைப்பு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் அழைப்பு தான் உன்னை அப்படி வச்சிருக்குது. நீ யோசிக்கலாம், நான் நல்ல குடும்பத்துல பிறக்கல, நல்ல படிப்பு பின்னணி இல்ல. தேவ ஜனமே, மீன் பிடிச்சு கொண்டிருந்த பேதுருவின் படிப்பறிவு இல்லாதவன், ஆமென், அவன் அந்த இடத்துல வச்சது கர்த்தர் தான். ஏன்னா அவன் மீன் பிடிக்கிறவனா இருக்கும் பொழுது ஒருவர் அவனை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்துகிற ஒரு நாள் வரும்னு பரலோகம் நியமிச்சது. தேவ ஜனமே, இன்னைக்கு நீ உன்னை குறை சொல்லாத, எனக்கு படிப்பில்லைன்னு சொல்லாத. உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு உன் படிப்பு தடை கிடையாது, உன் சின்ன வீடு தடை கிடையாது, உன் கடன் பாரம் தடை கிடையாது, உன் வியாதி தடை கிடையாது. நீதான் அதை தடையாக பார்க்கிற. தானியேலை பாருங்கள், கர்த்தர் அவனை உயர்த்த உயர்த்த தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தார். அந்த ஜீவ நதி அவருக்குள் பெருக்கெடுத்து ஓடியது. லேக்கராபா சந்தனரபா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறீங்க, ஆண்டவரே இந்த ஜீவ நதி தானியேலை தொட்டது போல என்ன தொடட்டும், என்ன தொடட்டும். எந்த நிலைமையிலையோ அந்த ஜீவ நதி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத அவர் மிஸ் பண்ணவே இல்லை. நீங்க இன்னைக்கு எந்த சோதனையில இருந்தாலோ அது கர்த்தர் உங்களை அங்க நின்று கனி கொடுக்க வச்சிருக்கிறாரு. அவர் தான் அவங்க சொத்து. ஸோ என்ன பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டுன்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவையே நாதான், உன் தேவையே நாதான். ஐ ஆம் யுவர் போர்ஷன். நாதான் உன் சொத்து. அதனால அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நீ கவலைப்படாத. தெய்வ ஜனமே, நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. உங்க பிள்ளைக்கு திருமண வயசு வந்திருக்கலாம், வீடு கட்ட வேண்டிய வயசு வந்திருக்கலாம், வேலை கிடைக்க வேண்டிய வயசு வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த சொத்தாகிய இந்த சம்பத்தாகிய ஆண்டவரை உங்க உள்ளத்துல இருந்து கீழே போட்டுறாதீங்க. சத்துருனுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, என் குடும்பத்தில் அது இல்லையே, என் குடும்பத்தில் இது இல்லையேன்னு சொல்லிட்டு உங்க இருதயத்தில் இருக்கிற இந்த உன்னதமான இயேசுவாகிய சம்பத்தை கீழே தள்ளி போட்டுட்டு உங்க பிள்ளைய தூக்கி இருதயத்தில் வைக்க வைப்பான். அந்த கடன் பாரம் உங்க இருதயத்தில் உட்காரும். ஆண்டவர் உட்கார வேண்டிய சிங்காசனத்தில் எந்த கவலை உட்கார்ந்தாலும் அது ஒரு விதமான விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் இருக்க வேண்டிய சீட்டுல உங்களுக்கு பொருளாசையோ கவலையோ உட்காரவே கூடாது. தேவ ஜனமே, அது இல்லை இது இல்லை, தேவன் அனுமதிச்சிருக்கிறார்னு சொல்லுங்க. யோபோ போல ஒரு உபத்திரத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. யோபோ போல நான் புடமிடுதல்ல இருக்கிறேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உயர்த்தணும்னு நினைக்கிறீங்கல்ல, உயர்வின் ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ விதைக்க வேண்டாமா? விதைக்கிறவனால மட்டும்தான் அறுக்க முடியும். காத்திருப்பு 10 வருஷம்னா பயன்படுறது ஒரே வருஷத்துல பயன்படுவீங்க. எதெல்லாம் நீங்க 10 வருஷத்துல செய்ய முடியலையோ அதை ஒரே வருஷத்துல ஆண்டவர் செய்வாரு. 20 வருஷத்துல செய்ய முடியாதத வெறும் 2 மாசத்துல செய்து காட்ட என் ஆண்டவரால முடியும். அதனால நான் என் வாழ்க்கையில சாதிக்கணும்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம்னு ஆண்டவர் உங்களை பார்த்து உணர்த்துகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டோடைய வார்த்தைகள் எதுவுமே சாதாரண களிமண்ணில் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. அது காலத்தால் அழிக்க முடியாத வார்த்தை. அது நித்திய நித்திய ஜீவகாலமாய் உள்ள வார்த்தை. இந்த வேத வாக்குகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில உண்மையா மாறணும்னா இந்த ஜீவ நதி உங்களை தொடணும். இந்த ஜீவ நதியோடு நீங்க நடக்கணும். இந்த ஆவியானரோடு நீங்க பேசணும். ஏதோ ஒரு 5 அந்நிய பாஷையில ரபதனமான் பேசிட்டு போறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. தேவ ஜனமே, அந்த அந்நிய பாஷை ஏன் பேசுறனா? நீ கர்த்தரோடு உறவாடுற, அதுல ரகசியம் வெளிப்படுது. அதனால அந்நிய பாஷை பேசுறது எதற்குன்னு புரியணும். ஆவியானவரோடு உறவாடுறது எதற்குன்னு புரியணும். சில ரகசியங்களை ஆண்டு உன்னோடு பேசுகிறார். உன் தொழில் என்ன ஆக போகிறது, உன் வாழ்க்கை என்ன ஆக போகிறது, இந்த வியாதி என்னவா மாறப்போகிறது என்று எல்லாம் ஆண்டு உனக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு தான் ஆண்டு உன்னை ஆவியில பேச வைக்கிறார். அதனால அந்நிய பாஷை கிடைக்கலையே. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இது ஒரு டிகிரி மாதிரி மாறிட்டு MA BA MCOMனு நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அந்நிய பாஷை பெற்றுட்டேன், நான் தீர்க்க தரிசனம் பெற்றுட்டேன்னு ஒரு டிகிரி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல அந்நிய பாஷை பெற்றவங்க பெரிய டிகிரி மாதிரி இருக்கிறாங்க. தேவ ஜனமே, நீங்க எவ்வளவு அந்நிய பாஷை பெற்றோம், நீங்க 500 நாள் உபாசம் எடுத்தாலும் நீங்க மனம் திரும்பாம பிறர் மேல கசப்போடு இருக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆனா நீங்க 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் பிறரை மன்னிச்சுட்டு
நீங்கள் மனம் திரும்பிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் விளையாட பெற்றதா இருக்கும். அதனால அந்நிய பாஷை அபிஷேகம்னு சொல்லி அதை ஒரு டிகிரியாக நினைக்காம அது தேவனோடு உறவாடுகிற ஒரு முறை, தேவன் வெளிப்படுத்துகிறதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு முறை. பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலர் மேலே தான் ஆவியானவர் இறங்குனாங்க. ஆமீன். ஆவியானவர் சிலரை மட்டும்தான் தொட்டாங்க. ஆனால் அந்த கடைசி காலத்தில் ஒரு நற்செய்தி என்னன்னா, மாம்சமான எல்லார் மேலேயும் இறங்குறாரு, எல்லாரையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு, சத்துருனுடைய சகல ராஜ்யத்தையும் உடைக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. எத்தனை பேர் இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு இந்த கடைசி காலத்தில் அந்த நதி என்ன தொடட்டும், அந்த ஜீவ நதி என்ன தொடட்டும் சொல்லுகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஜெபிங்க. கர்த்தர் உங்களை தொடுறாரு, உங்க குடும்பத்தை தொடுறாரு, உங்க பிள்ளைகளை தொடுறாரு. எல்லா விஷயத்திற்கும் கர்த்தர் ஒரு பரிகாரம் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தான் உங்களை அங்க நிறுத்தி இருக்கிறாரு. அந்த கடன்ல ஒரு பெரிய மாற்றத்தை தருவாரு, அந்த சுகவீனத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தருவாரு. சில கட்டுகள் உடையும் பொழுது, சில போராட்டங்கள் உடையும் பொழுது சில நஷ்டங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் அதை நன்மையா மாற்றுகிறார். நெடுநாளா உபத்திரவம் படுகிறதை காட்டிலும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு சில உபத்திரவங்களை கொண்டு வருவான். இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு சோர்வுகளையும் கொண்டு வரலாம், தடைகளையும் கொண்டு வரலாம். இந்த சின்ன சின்ன போராட்டங்களை நீங்க தாண்டி வரும் பொழுது கர்த்தருடைய அபிஷேக வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். அதனால் பிசாசால் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்க 10 வருஷம் கடந்து கஷ்டப்படுறதுக்கு இந்த 100 நாள் ஜெபத்துல ஆண்டு சமூகத்துல கண்ணீர் வடிப்பீர்கள் என்றால் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்தி விடுவார். இதை தெரிந்த சத்ரு தான் சில போராட்டங்களையும் சில சோர்வுகளையும் சில குழப்பங்களையும் உங்க குடும்பத்துல கொண்டு வந்து இந்த ஜெபத்தை தடை பண்ணணும்னு நினைப்பான். நீங்க தீர்மானம் எடுக்கணும். நான் 40 வருஷம் வனாந்தரத்தை சுத்துகிறதை காட்டிலும் என் தேவ சமூகத்துல ஒரு 40 நாள் ஜெபிப்பது மேலா இருக்கும். தேவ ஜனங்களே, அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு 40 நாள் ஒதுக்கி ஜெபித்தாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 40 நாள் தேவைப்படும் என்றால் தேவ ஜனங்களே, நம்ம எல்லாம் ஒரு 100 நாள் ஜெபிக்கிறதுல ஒரு தப்பே கிடையாது. நம்ம எல்லாம் இணைவோம், நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. அருமையான ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தனி ஜெபம் பண்ணுங்க. கீழே இருக்கிற லிங்கை தொட்டு அந்நிய பாஷை ஜெபத்துல இணைந்து ஆவியில பலப்படுங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு, உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அதில் கிளிக் பண்ணி ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை சந்திக்கலாம். God bless you.